தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகவும் அடுத்தடுத்து நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரும் விஜய் அக்கூட்டத்தில் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் தீவிர தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நாளை தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். கரூர் அசம்பாவிதம் சம்பவத்திற்கு பிறகு தனது மக்கள் சந்திப்பை நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றி ஒவ்வொரு கூட்டத்திற்கு 5000 நிர்வாகிகளுக்கு பாஸ் கொடுத்து பங்கேற்க வைத்து மாவட்ட வாரியாக கூட்டங்களை நடத்தி வருகிறார். சமீபத்தில் சேலத்தில் நடைபெற்ற திறந்தவெளி கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் வெயிலில் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததை கருத்தில் கொண்டு வேலூர் மாவட்டத்தில் பந்தல் அமைக்கப்பட்டு கூட்டம் நடத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக தஞ்சை மாவட்டத்தில் நிர்வாகிகளை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க உள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த 4900 நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ள இக்கூட்டம் சுமார் 14 ஏக்கரில் நடைபெறுகிறது. இதற்காக மாநாடு நடைபெறும் பகுதியில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தாவேகா கொடிகள், குடிநீர், மொபைல் டாய்லெட் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகவும் அடுத்தடுத்து நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் தஞ்சை கூட்டத்தில் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் மார்ச் 2வது வாரத்தில் நெல்லையில் தாவேகாவின் அடுத்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன.